Hi friends, welcome to Rehana stitching class channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல டைட்டானிக் நைட்டி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் फ्रेंड्स. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Rehana stitching class சேனலை subscribe பண்ணிடுங்க फ्रेंड्स. இப்போ டைட்டானிக் நைட்டி தைக்கிறதுக்காக நான் வந்து 3 மீட்டர் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 3 மீட்டர் கிளாத்தை வந்து நாலா மடிச்சு போட்டுருக்கேன். இந்த மாதிரி இருந்தா இந்த சைடு வந்து ஓபன் இருக்க சைடும் இந்த சைடு மடிப்பு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நாலா மடிச்சு போட்டுருக்கேன். நாலா மடிச்சு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம நைட்டியோட ஹைட்டை மேல இருந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்க இருந்து என்னோட நைட்டியோட ஹைட் வந்து 56 இருக்கு. என்னோடது லென்த் அதிகமா இருக்கனால எனக்கு கிளாத் கரெக்டா இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு நைட்டியோட ஹைட்ல லென்த் கம்மியா இருந்து கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்தா அதை கட் பண்ணி எடுத்துருங்க. இங்க மேல இருந்து நான் 56 மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஹைட் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து நான் 7 இன்ச் வைக்கிறேன். இந்த ஓரத்துல இருந்து 7 இன்ச். ஸோ 7 இன்ச் மார்க் பண்ணிட்டேன் ஷோல்டர். ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் வந்து 8.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் 8.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அகலம் நைட்டியோட அகலம் வந்து 12 இன்ச்சு. ஸோ 12 இன்ச்சு கூட நான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் துணி விடுறதுக்காக. நைட்டியோட அகலம் 12 இன்ச்சு, இது எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு. நெக்கோட வித்து வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். நெக்கோட லென்த்து வந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நான் ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே டிசைன் தான் வைக்க போகிறேன். ஸோ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஈக்குவலாகவே 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கு பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோலும் பாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரவுண்ட் நெக் தான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ரவுண்ட் நெக்கு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ டைட்டானிக் நைட்டின் போது இங்கே வந்து ஒரு பீஸ் தனியாக வரும் நெக்குக்கு கீழே. அதுக்கப்புறம் கை வந்து இங்கே ஷோல்டர் இருக்காது. இந்த ஷோல்டரை வந்து அப்படியே நம்ம கையோட ஜாயின் பண்ணி கட் பண்ணிடுவோம். இப்போ அது எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நெக்கு கிட்ட ஒரு பீஸ் தனியாக கட் பண்ணி எடுப்போம் இல்லையா, அந்த பீஸ்க்கு மார்க் பண்ணிக்கலாம். நான் இந்த நெக்கு கிட்ட இருந்து ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே ரவுண்ட் நெக் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே அப்படியே இன்ச் டேப்பை வச்சு அப்படியே 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து அப்படியே கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கிராஸாக லைன் போட்டு இங்கே ரவுண்டாக 4 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்துக்கிட்டேன். இது வந்து நம்ம மார்க் பண்ண நெக்கு. இது வந்து நெக்கு கீழே வர பீஸுக்காக மார்க் பண்ணியிருக்கேன் 4 இன்ச்சு. இங்கேருந்து 4 இன்ச்சு வச்சு இந்த நெக்கு டிசைன் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நம்ம கையோட லென்த்தையும் மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம வந்து கையை வந்து தனியாக கட் பண்ண மாட்டோம். இந்த ஷோல்டர் கிட்ட இருந்தே தான் நம்மளுக்கு கை வரும். ஸோ ஆர்ம் ஹோல் கிட்ட இருந்து நம்மளோட கை லென்த் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். நான் வந்து 8 இன்ச்சு வச்சுக்கிறேன். அதே மாதிரி கீழே இந்த ஆர்ம் ஹோல் கிட்ட இருந்து 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கையோட அகலம் வந்து கீழ் அகலம் வந்து 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணி இங்கே நம்ம கரெக்டான ஆர்ம் ஹோல் இது வரைக்குமா நம்மளோட அகலம் இது வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த அகலத்துக்கிட்ட இருந்து இங்கே கையோட கீழ் நீளம், கையோட கீழ் பகுதியோட அகலம் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இதை ரெண்டுத்தையும் அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிட்டு கையோட கீழ் அகலம் இங்கே மார்க் பண்ணி இந்த நம்ம நைட்டியோட அகலத்தோட ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நெக்கு கிட்ட மார்க் பண்ணியாச்சு, ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த நெக்கு பீஸை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ வந்து நம்ம டைட்டானிக் நைட்டிக்கு வந்து ஷோல்டர் கிட்ட இருந்து அப்படியே கையை ஜாயின் பண்ணி தான் கட் பண்ணி எடுப்போம். இங்கே ஷோல்டர் கிட்ட இருந்து அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ரவுண்டா மார்க் பண்ணி இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் கிட்ட ஜாயின் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த நெக்கு பீஸை தனியாக கட் பண்ணி எடுத்துடணும். ஷோல்டர் கிட்ட இருந்து ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை தனியாக கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ ஷோல்டர் கிட்ட இருந்து இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே ஷோல்டர் கிட்ட இருந்து 2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிட்டு நம்ம நெக்கோட இங்கே டிசைன் இருக்கு இல்லையா, இந்த டிசைன் கிட்ட இருந்து அப்படியே இந்த 2 இன்ச்சு கிட்ட இருந்து வந்து நம்ம ஆர்ம் ஹோல் கிட்ட ஜாயின் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் இங்கே அகலம் கிட்ட இருந்து சும்மா கொஞ்சம் உள்ள வளைச்சு அப்படியே கீழே வரைக்கும் மார்க் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இங்க கீழே வந்து நமக்கு நைட்டியோட
துணி வந்து ஈக்குவலாக வரதுக்காக கீழே இருக்க அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இங்கே நம்ம ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 1 இன்ச்சு இந்த கார்னரில் 1 இன்ச்சு மார்க் பண்ணி சும்மா அப்படியே நம்ம வளைச்சி கொண்டாந்து இங்கே வளைச்சி மார்க் பண்ணி அப்படியே வளைச்சி கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் நம்ம நைட்டியோட கீழ்ப்பகுதி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லைன்னா அப்படியே ஈக்குவலாக மேலே கீழே ஒரு மாதிரியாக இருக்கும். கீழே 2 துணியும் ஈக்குவலாக வச்சு இந்த பிசுறு இருக்கதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அப்படியே இந்த 1 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் வளைச்சி அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு பார்க்குறதுக்கு அழகாக வரும். இப்போ கீழ்ப்பகுதி கட் பண்ணியாச்சு. இப்போ மேலே மார்க் பண்ணியிருக்கிறது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 துணியும் நம்ம ஒரே டிசைன் வைக்கிறோம் அப்படின்னால 2த்தையும் ஈக்குவலாகவே கட் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் முன்னாடி மட்டும் இந்த டிசைன் வச்சுட்டு பின்னாடி வந்து நார்மலாக வைக்கிறீங்க அப்படின்னா தனித்தனியாக கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு 2த்துக்கும் ஒரே மாதிரி தான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் 2த்தையும் சேர்த்து தான் கட் பண்ணுறேன். இப்போ இங்கே 2 இன்ச்சு கீழே வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படியே நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த கையோட பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கை பீஸை வந்து அதுக்கு மேலே போட்டு அந்த ரவுண்ட் ஷேப் வர மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் வர மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நைட்டியோட கட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம நைட்டி கிளாத்லேருந்து கட் பண்ண பீஸு. இதுக்கு வந்து நான் வந்து அதே கலரில் வேறு டிசைன் இருக்க கிளாத் என்கிட்ட இருந்தது. ஸோ அதை வந்து நான் நெக்குக்கு வைக்க போகிறேன். இந்த 2 கிளாத்தையும் ஒன்றா தான் வைக்க போகிறேன். ஏன்னா நெக்குக்கு கீழே வந்து கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும். 2 கிளாத் வச்சு தைக்கும் போது ஸ்டிப்பாக இருக்கும்ன்றனால இந்த 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சுக்கிட்டு இது வந்து இந்த டாட் இருக்க கிளாத் வந்து மேலே வர மாதிரியும், இது வந்து உள்பக்கம் இந்த மாதிரி இது உள்பக்கம் போகிற மாதிரியும் நான் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த கிளாத் வந்து நம்மளுக்கு கரெக்டான சைஸ் இருக்குது. இது வந்து நான் எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டான சைஸு. இந்த மாதிரி 2 துணியையும் நான் சைடில் ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது மாதிரி ஜாயின் பண்ணி இது வந்து நான் ஃப்ரண்ட்டு சைடு வர மாதிரி வைக்கிறேன். இந்த டாட் இருக்க துணி வந்து ஃப்ரண்ட் சைடு வரும். இது வந்து உள்ள பக்கம் நைட்டிக்கு உள்ள பக்கம் போயிடும். இப்போது இங்கே மேலேயும் கீழே இந்த இடத்துலையும் வளைவு இருக்கு இல்லையா, இங்கே 2 இடத்துலையும் நான் பைப்பிங் ஜாயின் பண்ண போகிறேன். நைட்டி கிளாத்தில் எக்ஸ்ட்ரா இந்த கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஓரத்தில் மட்டும் இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு ஃபுல்லாக நீட்டமாக நான் தையல் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா பைப்பிங் ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்ன்றனால. இப்போ வந்து இங்கே ஸ்டிச் பண்ணாமல் இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த கிளாத்தோட ஜாயின் பண்ணணும். நம்ம எங்கே பைப்பிங் வைக்கிறோமோ அந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். ஸ்டிச் பண்ணாமல் இருக்க கிளாத்தையும் இப்போ இங்கே நம்ம பைப்பிங் வைக்கணும் இல்லையா, ஸோ இந்த கிளாத்தையும் 2த்தையும் ஈக்குவலாக வச்சு அப்படியே ஜாயின் பண்ணி 1/4 இன்ச்சுக்கு ஃபுல்லாக இது வரைக்கும் அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி 2 துணியும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சுக்கு இடத்துல வளைவு வருது இல்லையா, அந்த வளைவு வர இடத்துல மட்டும் சும்மா கட் கொடுத்துக்கிறேன், தையலில் படாமல் தையலுக்கு மேலே. இப்போ கட் கொடுத்துட்டு இப்போ பைப்பிங் நம்ம வைக்கணும். இந்த துணியை வந்து நம்ம பைப்பிங் எவ்வளோ சைஸில் ரொம்ப மெலிசாக வேணும்னா இந்த துணி வந்து மெலிசாக தெரிகிற மாதிரி, இல்லை கொஞ்சம் தடிமனாக வேணும்னா கொஞ்சம் நிறைய துணி தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டு மீதி இருக்க துணியை வந்து இந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டுருங்க. இப்போ நான் இந்த அளவுக்கு பைப்பிங் வைக்கிறேன். இப்போ பைப்பிங் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மடிப்புக்கு கீழே இருக்கு இல்லையா, அந்த ஓரத்துலேயே அப்படியே நம்ம தையல் போட்டுக்கணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணும்போது கீழேயும் பார்த்துக்கோங்க, கீழேயும் துணியில் தையல் படுதா அப்படின்ட்டு. இந்த மாதிரி வச்சு இப்போ நான் இந்த ஓரத்தில் ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டா நம்மளுக்கு அழகாக பைப்பிங் ரெடி ஆகிடும்.
இப்போ உள் சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஒரு சைடு 1/4 இன்ச்சு உள்ளே தச்சிருந்தோம் இல்லையா, அந்த துணி வந்து உள்ளே போயிட்டு நம்ம ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி மேலே எப்படி பைப்பிங் கொடுத்தோமோ அதே மாதிரி கீழேயும் கொடுக்கலாம். அதே கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கிராஸ் பீஸையும் இந்த ஒரு துணியையும் ஒன்றா வச்சு அப்படியே 1/4 இன்ச்சுக்கு ஃபுல்லாக இது வரைக்கும் ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ இங்கே எதுவும் கட் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா இந்த மாதிரி வளைவு இருக்கனால கட் கொடுக்க வேண்டாம். இப்போ வந்து ரவுண்டு இந்த மாதிரி உள்ள ரவுண்டு வந்திருந்தால் நம்ம கட் கொடுக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த ரவுண்டு வந்து வெளிப்பக்கமாக இந்த மாதிரி வந்திருக்கனால இங்கே எதுவும் கட் கொடுக்க தேவையில்லை. இப்போ நம்ம அதே மாதிரி சின்னதாக பைப்பிங் இந்த மாதிரி திருப்பி இந்த ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நமக்கு மேலேயும் கீழேயும் அழகாக நம்ம பைப்பிங் வச்சு ரெடி பண்ணியாச்சு. நெக்குக்கு கீழே வர பீஸு இந்த மாதிரி பேக் சைடு பீஸும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த நெக்குக்கு கீழே இருக்க அந்த 2 பீஸு ஃப்ரண்ட் பேக்குக்கான 2 பீஸு பைப்பிங் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போது இந்த பீஸ் வந்து எப்படி நம்ம நைட்டியோட உடம்பு பகுதியோட ஜாயின் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பீஸை எடுத்து இது வந்து கீழே வந்து உடம்பு பகுதியோடு ஜாயின் பண்ணணும். இது வந்து நெக்கு சைடு வர வேண்டியது. ஸோ கரெக்டாக பார்த்து இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு இதோட சென்டர் எங்கே வருதுன்னு பாருங்கள். எனக்கு சென்டர் இந்த இடத்துல வருது. ஸோ இங்கே மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி இந்த நெக் பீஸில் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த உடம்பு பகுதி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இங்கே தான் நம்மளுக்கு வந்து இங்கேருந்து ஆர்ம் ஹோல் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இதோட சென்டர் பகுதியும் நான் சின்னதாக கட் கொடுத்து வச்சுக்கிட்டேன். அங்கேருந்து நம்ம வந்து இது வரைக்கும் இந்த கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ இங்கே நான் டாட் பண்ணி வச்சுக்கிறேன், மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இந்த துணி வந்து ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணுறதுக்கான துணி. இது வரைக்கும் தான் நம்மளோட இந்த நெக்கு பீஸ் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து இந்த நெக்கு பீஸ் வந்து சின்னதாக இருக்குது. நம்ம இந்த நைட்டியோட உடம்பு பகுதி வந்து பெருசாக இருக்குது. இப்போ இந்த பெருசாக இருக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நெக் பீஸ் ஜாயின் பண்ணும்போது நடுவில் சின்ன சின்னதாக ஃப்ளிட்ஸ் வச்சு இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ இதோட சென்டர் பகுதி, உடம்போட சென்டர் பகுதி ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு பின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து இது வந்து ஆர்ம் ஹோல் ஜாயிண்ட் ஆகிற இடம். இது வரைக்கும் தான் நம்ம நெக்கோட துணி ஜாயிண்ட் ஆகிற இடம். ஸோ இந்த மார்க் இருக்கு இல்லையா, இந்த மார்க்கையும் இந்த நெக்கோட இந்த கார்னரையும் ஒன்றா வச்சுக்கிறேன், பின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு வந்து இது வரைக்கும் தான் நெக்கு ஜாயின் பண்ணோம். இதுக்கப்புறம் இங்கே இருக்க இது வந்து ஆர்ம் ஹோல் ஜாயிண்ட் ஆகிற இடம். ஸோ அதையும் இந்த நெக்கோட நுனி பகுதியையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி பின் பண்ணிக்கலாம். இங்கேயும் இது மாதிரி நான் 3 இடத்துல பின் பண்ணியிருக்கேன். 3 இடத்துல பின் பண்ணால் உள்ளே வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ துணி இருக்கோ அந்த துணி. ஸோ அதை வந்து அப்படியே நம்ம ஜாயின் பண்ணும்போது சின்னதாக ஒரு 2-3 ஃப்ளிட்ஸ் வச்சு அப்படியே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் நான். இப்போ ஃபஸ்ட்டு இங்கேருந்து இந்த பின்னை எடுத்துடுறேன். இப்போ இந்த பைப்பிங் இருக்கு இல்லையா, அந்த பைப்பிங் துணி மேலே வரணும். இந்த நைட்டி உடம்பு பகுதியோட இந்த பிசிறு இருக்கு இல்லையா, இது வந்து உள்ளே போயிடணும். ஸோ இதை வந்து இந்த பிசிறு துணியை ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பைப்பிங் துணி தெரிகிற மாதிரி நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணணும். இந்த ஓரத்துலேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறது வந்து ஒரு 2-3 ஃப்ளிட்ஸ், உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சென்டர்கிட்ட ஒரு 2-3 ஃப்ளிட்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இந்த நெக்கு பீஸை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருந்த கிளாத்தை வந்து இந்த 2 ஃப்ளிட்ஸ் மாதிரி வச்சுட்டேன். இப்போ இன்னும் ஒரு தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது கையோட பைப்பிங் எப்படி வச்சு கை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கை ஸ்டிச் பண்ணணும். கைக்கு வந்து பைப்பிங் கொடுக்கணும். இப்போ நம்ம கை வந்து தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு சைடு கை, இது வந்து இன்னொரு சைடு வர வேண்டியது. இந்த மாதிரி 2 சைடு வர வேண்டியதை செட் பண்ணிக்கலாம். இந்த சைடு இப்படி வருது இல்லையா, இந்த மாதிரி கர்வ் மாதிரி வருது, இது வரைக்கும் வந்திருக்கு. இதுதான் வந்து நம்ம ஷோல்டர் கிட்ட இருந்து ஆர்ம் ஹோல் கிட்ட ஜாயிண்ட் ஆகுறது. ஸோ இங்கே தான் நம்ம இது ஃபுல்லாக அப்படியே நம்ம 2 சைடும் பைப்பிங்
ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் நம்ம கட் பண்ணும்போது அது வந்து கையோட ஜாயிண்ட் கீழே ஜாயிண்ட் வந்துடும். ஸோ இங்கே நமக்கு பைப்பிங் வேணாம். இது வரைக்கும் இங்கேருந்து இந்த கர்வ் மாதிரி வருது இல்லையா, இதுக்கு மட்டும் பைப்பிங் போதும். இந்த ஃப்ரண்ட் பீஸும் பேக்கு பீஸும் அதே மாதிரி இந்த கைக்கும் பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ பைப்பிங் நம்ம நெக்குக்கு கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறேன். ஏன் கிராஸ் பீஸ் அப்படின்னா இதுக்கு வந்து கொஞ்சம் வளைவாக இருக்கனால எங்கெங்கே வளைவு வருதோ அந்த இடத்துலலாம் நம்ம கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸ்ட்ரெயிட் பீஸ் யூஸ் பண்ணும்போது அந்த வளைவு வந்து திரும்பாது, பார்க்குறதுக்கு பைப்பிங் சரியாகவும் வராது. ஸோ இங்கேருந்து பைப்பிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி 1/4 இன்ச்சு ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பைப்பிங்கு இந்த பீஸை வந்து உள்ளே நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பைப்பிங் வச்சு அப்படியே இந்த ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம கையோட பைப்பிங் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கையை வந்து நம்ம எப்படி உடம்பு பகுதியோட ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சைடு கையை எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ ஒரு சைடு கையும் உடம்பு பகுதியோட ஒரு சைடு எடுத்திருக்கேன், முன்னாடி சைடு எடுத்திருக்கேன். இப்போது இங்கேருந்து இது வரைக்கும் தான் நம்மளுக்கு ஆர்ம் ஹோல் இருக்குது. ஸோ இது கையிலையும் இங்கேருந்து தான் நம்மளுக்கு ஆர்ம் ஹோல் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து கையோட கீழ்ப்பகுதி அந்த ஜாயிண்ட் வரதுக்கான கைக்கான ஜாயிண்ட் இது. இங்கேருந்து தான் நம்மளுக்கு ஆர்ம் ஹோல் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ நம்ம கீழே இங்கே இருக்கா அங்கேருந்து இந்த பைப்பிங் மேலே தெரிகிற மாதிரி நம்ம துணியை 1/2 இன்ச்சு உள்ளே விட்டுட்டு, இந்த பிசுறு துணியை உள்ளே விட்டுட்டு பைப்பிங் மேலே வர மாதிரி அப்படியே நம்ம இந்த துணியை அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். இந்த நெக்குக்கு இங்கே பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, நெக்கோட பீஸு அது ஃபுல்லாக இது வரைக்கும் ஜாயின் பண்ணி இங்கே 2 தையல் போட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி பேக் சைடோட உடம்பு பகுதியும் வச்சு இந்த பேக் சைடு கையும் ஜாயின் பண்ணணும். இப்போ நான் காமிக்கிறேன் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றது. இப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டோட உடம்பு பகுதி ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது இந்த பின்னாடியோட கை துணி இருக்கா அது, இப்போ இது ஃப்ரண்ட் சைடோட உடம்பு பகுதி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடோட உடம்பு பகுதி இங்கே ஆர்ம் ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஆர்ம் ஹோலும் இங்கே இந்த பிசுறு துணியை 1/2 இன்ச்சு உள்ளே விட்டுட்டு அப்படியே இங்கேருந்து நம்ம இந்த கழுத்து இது வரைக்கும் இந்த துணியை ஈக்குவலாக வச்சு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட் உடம்பு பகுதியும் பேக் உடம்பு பகுதியும் கையோட நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கை ஜாயிண்ட் ஆகிருக்கும். இதுதான் நம்ம ஷோல்டரு. இது வந்து கையோட அப்படியே ஷோல்டர்லேருந்து கை. இப்போ ஆர்ம் ஹோல் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடு கையும் ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி 2 சைடும் நம்ம கை ஜாயின் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கையோட ஓரத்தில் வந்து பிசுறு இருக்கனால சின்னதாக 1/4 இன்ச்சுக்கு 2 மடிப்பு மடித்து அப்படி இந்த ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம சைடு தான் ஜாயின் பண்ணணும். சைடுக்கு வந்து நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி விட்டு தான் கட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 1 இன்ச்சுக்கு நம்ம துணி விட்டுட்டு அப்படியே கீழே வரைக்கும் அப்படியே 1 இன்ச்சுக்கு தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி இங்கே 1 இன்ச்சு துணி விட்டுருங்க. விட்டுட்டு இங்கேருந்து அப்படியே கீழே வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஒரு சைடு நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. 1 இன்ச்சுக்கு அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடும் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 2 தையல் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ சைடு ஜாயின் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கீழே வந்து இந்த பிசுறு இருக்குது. ஸோ கீழ்ப்பகுதி வந்து 1/4 இன்ச்சுக்கு ஒரு மடிப்பு மடித்து அதுக்கப்புறம் இன்னொரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து அப்படியே ஓரத்தில் நம்ம தையல் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக டைட்டானிக் நைட்டி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரியானா ஸ்டிச்சிங் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டிச்சிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Thank you friends. Bye friends.